ஹாய், இன்னைக்கு ஒரு அட்டகாசமான ரோட் சைட் கடையில் சாப்பிட்ற நூடுல்ஸ், அதுவும் வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் நூடுல்ஸை ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு இப்போ இதை வெந்ததும் ஒரு குளுந்தண்ணியில் போட்டுருங்க. உடனே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இன்றைக்கி நான் ஒரு சங்கு பிராண்ட் நூடுல்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எது கிடைக்குதோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடயே முட்டைக்கோஸ், கேரட்டு, குடமிளகா, பீன்ஸு எல்லா காய்கறியும் எடுத்துருக்கேங்க. நீங்கள் முட்டை போடுறதுனா வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி முட்டையும் போட்டுட்டு வறுத்துட்டு இந்த காய்கறியும் போட்டு வதக்கிக்கலாங்க. போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதுங்க. அந்த க்ரன்ச்சி டெக்ஸ்சர் வரணுங்க. ரொம்ப வதக்குனிங்கன்னா நதக்குன்னு ஆயிரும். வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கலாங்க நூடுல்ஸ், அதையும் இதுக்குள்ளே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம ரோட் சைடில் போடுற மாதிரியே மசாலா போட்டுக்கலாங்க. சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள், இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு சால்ட்டும் பெப்பரும் போட்டுக்கோங்க. நீங்கள் வேணால் சோயா சாஸும் சில்லி சாஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணல. அதையும் போட்டுட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா நம்மளோட ரோட்டு சைடு நூடுல்ஸ் ரெடிங்க. அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.